அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோன்னா, திருநெல்வேலி சந்திப்பில் நடைபெற்று வர பணிகளை பற்றி பார்க்க இருக்கோம். நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஏமாற்றம் ஆயிடுச்சு. ஸோ நிறைய விஷயங்களை அதில் நான் கவர் பண்ண விட்டுட்டேன். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கி எதிர்பாராத விதமாக தான் திருநெல்வேலி சந்திப்புக்கு போக வேண்டியது இருந்தது. என்னுடைய ஃபோனில் சார்ஜ் பார்த்திங்கன்னா 10% தான் இருந்தது. அதனால் முழுமையான வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோவில் முழுமையாகவே இந்த எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த திருவள்ளுவர் ஈரோடுக்கு மேம்பாலத்துக்கு கீழே ட்ராக் லைன் அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, இந்த திருவள்ளுவர் ஈரோடுக்கு மேம்பாலத்துக்கு கீழே இருந்து நம்மளுடைய 6வது பிளாட்பாரத்தோடைய லாஸ்ட் வரைக்கும் நாம் நடந்தே போய் கவர் பண்ணலாம். ஸோ இதில் இப்போ 2 ட்ரெயின் ஒன்று போல் வருது இல்லைங்களா. அது பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து வாஞ்சிமணியாச்சி போகிறது எலக்ட்ரிக்கல் லிங்கில் வந்திருக்குது. செங்கோட்டை திருநெல்வேலி டீசல் லிங்கில் வந்திருக்குது. இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜு பழைய பிரிட்ஜை இடிச்சிட்டு புது பிரிட்ஜோட பில்லர் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வேலையும் இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அமைக்கிற பணிகளும் ஈக்குவலாகவே நடந்து வருது. இப்போ ஏற்கனவே நம்மளுடைய லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சுவிட்ச் லைனுக்கான கட் ஆன் கனெக்ஷன் பணி நடைபெற்றிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து நாம் நடந்தே போய் கவர் பண்ணலாம். இப்போ ட்ராக் லைன் கிட்டத்தட்ட நெருக்கி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த லோக்கோமோட்டிவ் நின்றுட்டுருக்கிற இந்த ட்ராக்கு தான் இதை போய் இணைக்கணும். அது கொஞ்சம் உயரமாக இருக்குது, இது பள்ளமாக இருக்குது. ஸோ இனிமேல் தான் இதில் ஜல்லியெல்லாம் கொடுத்து அந்த ஈக்குவலுக்கு மேலே கொண்டு வரணும். நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், பட் அது கொஞ்சம் எக்கோ, அந்த வாய்ஸு எப்போவுமே வாய்ஸு அந்தளவுக்கு கிளியராக இருந்ததில்லை. ஸோ லாஸ்ட்டில் ரொம்ப மோசமாக தான் இருந்தது. அப்லோட் பண்ண பிறகு தான் நான் செக் பண்ணேன், ரொம்ப ஒரு அசௌகரியமான வாய்ஸ் ஓவர் ஆகிடுச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராக்கை கொண்டு போய் இந்த லோக்கோமோட்டிவ் நின்றுட்டுருக்கு இந்த ட்ராக்கில் இணைக்கணும். இணைச்சி நேராக 6வது பிளாட்பாரத்துக்கு கொண்டு போகணும். அதை தொடர்ந்து லோக்கோமோட்டிவ் நிறுத்துறதுக்கு அந்த சுவர் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, பக்கத்தில் காம்பவுண்ட் வால் மாதிரி, அதுக்கு பக்கத்தில் ஒரு லூப் லைன் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த லோக்கோமோட்டிவ் அந்த பக்கம் நிற்கும். இந்த லோக்கோமோட்டிவ் எல்லாமே இந்த இப்போது நெல்லை எக்ஸ்பிரஸ் வருது இல்லைங்களா, அதோடைய லோக்கோ டிட்டாச் பண்ணி இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. அதை தொடர்ந்து இரவு நேரத்தில் புறப்படுற ரயிலுக்காக தான் இந்த லோக்கோமோட்டிவ் நிறுத்துவாங்க. இங்கே நிறுத்துறதோடைய வசதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ரேக்கை சென்டிங் ஆகி முடிஞ்சவுடனே இது உடனடியாக அதோடைய ட்ராக்குக்கு போய் லோக்கோவோட கனெக்ட் பண்ண முடியும். அதனால தான் இந்த ஓரமாக இதை நிறுத்தி வச்சுருக்காங்க. நம்மளோட லெஃப்ட் சைடில் ஒரு ட்ராக் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் இனிமேல் லோக்கோமோட்டிவ் அங்கே நிறுத்திட்டு இந்த ட்ராக்கை நேரடியாக இணைக்கிறதுக்காங்க. இந்த ட்ராக்கோட கடைசியில் தான் நம்மளோட லாஸ்ட் அப்டேட்டில் கட் ஆன் கனெக்ஷன் பண்ணி நடைபெற்று வந்தது. அதை தொடர்ந்து OHC அலைன்மெண்ட்டுக்காக சில இடங்களில் இந்த லேண்ட் லெவலிங் பண்ணியிருக்காங்க.
இந்த டங்க் ரயில்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த கிராசிங்க்கான அந்த சிக்னலோடு இருக்கக்கூடிய அந்த ட்ராக்கை வந்து இனிமேல் தான் இணைக்கணும். ஸோ நாம் இப்போ பார்த்திங்கன்னா நேரடியாக 6வது பிளாட்பாரத்துக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம 6வது பிளாட்பாரத்தில் வந்து நடந்து போயிட்டுருக்குறோம். 5வது பிளாட்பாரம் 6வது பிளாட்பாரத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா 3 ட்ராக்கு வந்து இருக்குது. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, கூட்ஸ் வண்டிகள் வந்தாலும் இங்கே பிளாட்பாரம் இல்லாமல் இந்த பகுதியில் கடந்து போக முடியும். அதே நேரத்தில் ஆயில் டெர்மினலுக்கு போகக்கூடிய அந்த பிடிபிஎன் அந்த ஆயில் டேங்கர் எல்லாமே வந்து பிளாட்பாரத்துக்கு இடையூறு இல்லாமல் இந்த சர்வீஸ் ட்ராக்கில் போயிட்டு வந்துட முடியும். ஸோ அதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 பிளாட்பாரம் இருக்குது, 4 சர்வீஸ் ட்ராக் இருக்குது. 7வது பிளாட்பாரம் வருமா அப்படின்னு நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்கான இட வசதியெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு அதை பற்றின எந்த அறிவிப்பு இல்லை. எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் இதை வந்து விரிவாக்கம் பண்ண முடியும். அந்தளவுக்கான இடம் வந்து இங்கே இருக்குது. ஏன்னா ஆயில் டெர்மினல்லேருந்து கிட்டத்தட்ட இந்த ஃபுட்ஓவர் இந்த ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 12 பெட்டியில் நிறுத்தக்கூடிய அளவுக்கு நீளமான பிளாட்பாரத்தை அமைக்க முடியும். அதனால் எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் இந்த பிளாட்பாரத்தை நீட்டிப்பு செய்யவும் வாய்ப்பு இருக்குது. இந்த பணிகள் பார்த்திங்கன்னா முன்னாடி எட்ஜு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து இந்த சன்ரூப்புக்கான பேஸ்மெண்ட்டு பணிகள், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பணிகள் இங்கே நிறையா நடக்க வேண்டியது இருக்குது. ட்ராக்கை இணைச்சிட்டாங்கன்னா இந்த பணிகள் மிகுந்த வேகத்தில் நடைபெறும். புகைச்சி வயர் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இங்கே வாட்டர் லைன், அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன், இது எல்லாமே சிக்னல் பாக்ஸ் ஒர்க் இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்ததுன்னா லேண்ட் லெவலிங்கில் மட்டும்தான் இருந்தது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போது இது நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. நாம் இப்போ பிளாட்பாரத்தோட கடைசிக்கு வந்துவிட்டோம். பட் கடைசி அப்படிங்கிறது இந்த ஆயில் டெர்மினல் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த பிளாட்பாரம் பார்த்திங்கன்னா ஆயில் டெர்மினலையும் தாண்டி நீளமாக இருக்குது. இது ரொம்ப நீளமாக அமைச்சதுக்கான காரணம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரே பிளாட்பாரத்தில் 2 ரயில்கள் வந்து புறப்படும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலையில் டைமில் பார்த்திங்கன்னா 7:05க்கு திருநெல்வேலி கன்னியாகுமரி பேசஞ்சர், அதை தொடர்ந்து 7:20க்கு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி திருச்செந்தூர் பேசஞ்சர் வந்து புறப்படும். இந்த 2 ரயிலுமே ஒரே ட்ராக்கில் இருந்து புறப்படும். அதுக்கு இது வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம மிஸ் ஆன வீடியோ பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் வீடியோ தான். அதுக்குள்ளே செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ எடுக்க முடியல. இப்போது இந்த வீடியோ இதில் உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ ட்ராக்கில் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மைக்கே திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.